வழக்குகளை ஒதுக்கீடு செய்யும் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் எனப்படும் அதிகாரம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? நிரஞ்சன், நிச்சயமாக சரண்யா, அதாவது நீண்ட நாட்களாகவே உச்ச நீதிமன்றத்தின் நம்பகத்தன்மை மீதும் அதன் செயல்பாடுகள் மீதும் பொதுமக்களிலிருந்து மூத்த வழக்கறிஞர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய நீதிபதிகள் வரை பலரும் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பானது மிக மிக முக்கியமானதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. முதலில் மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர் என்றால் ஒவ்வொரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய அவர்தான் அனைத்து நீதிபதிகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர். அவருக்குத்தான் மற்ற நீதிபதிகளுக்கு வழக்குகளை ஒதுக்கும் அதிகாரங்களை கொண்டவர் என்பதுதான் இந்த மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக பார்க்கப்படுகின்றது. இது எப்பொழுது வந்தது என்றால், சமீபத்தில் ஏற்கனவே நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற செல்லமேஸ்வர் அவர்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய மற்ற 3 மூத்த நீதிபதிகளுடன் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் பொழுது வழக்குகளை ஒதுக்குவதில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தற்பொழுது இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா அவர்கள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்தார். இது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து நீதிமன்றத்தின் நம்பகத்தன்மை மீதான கேள்வி எழுந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர், அவர்தான் மற்ற நீதிபதிகளுக்கு வழக்குகளை ஒதுக்கீடு செய்வார் என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இது ஏற்கனவே அரசியல் சாசன பிரிவு 142 கீழ் தலைமை நீதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்பிற்கு உட்பட்டதுதான் என்ற ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கடந்த 8 மாதத்தில் 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த 3 வழக்குகளிலுமே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் அனைத்து நீதிபதிகளுக்கும் தலைவர் என்பதனை நீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் முன்னாள் சட்ட அமைச்சரும் தற்பொழுது மூத்த வழக்கறிஞராகவும் இருந்து வரக்கூடிய சாந்தி பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதில் இந்த மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர் என்ற முறையை முற்றிலுமாக நீக்க வேண்டும், முக்கியமான வழக்குகளை ஒதுக்கீடு செய்யும் பொழுது கொலிஜியம் என்று சொல்லப்படக்கூடிய நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அமைப்பானது தினந்தோறும் கூடி வழக்குகளை மற்ற நீதிபதிகளுக்கு ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்ற மிக 2 பிரதானமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருக்கக்கூடிய ஏகே சிக்ரி மற்றும் அதே போல அசோக் பூஷன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் விசாரிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அந்த வழக்கின் தீர்ப்பானது வெளியாகி இருக்கின்றது. அந்த தீர்ப்பின் மிக முக்கியமான அம்சங்களாக பார்க்க வேண்டியது, அனைத்து நீதிபதிகளுக்கும் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான். இதில் எந்த பாகுபாடும் இருப்பதாக இந்த நீதிமன்றம் கருதவில்லை. மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் அமைப்பு தான் கூடி வழக்குகளை ஒதுக்க வேண்டும் என்ற மனுதாரரின் வாதத்தை ஏற்க முடியாது. அவ்வாறு செய்தால் நீதித்துறைக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தும். எனவே தலைமை நீதிபதி தான் மற்ற நீதிபதிகளுக்கு வழக்குகளை ஒதுக்கும் அதிகாரம் படைத்தவர் என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். அதே போல ஒவ்வொரு அமைப்பின் வளர்ச்சி என்பது எப்பொழுதும் தேவைப்படக்கூடியது, அது நீதித்துறைக்கும் அவசியமானதாக இருக்கின்றது. அத்தகைய வளர்ச்சியினை ஏற்படுத்துவதற்குத்தான் மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய தனது அனுபவங்கள் மூலமாக அதனை செயல்படுத்தக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கின்றார் என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டுவிட்டார்கள். அதே போல உச்சநீதிமன்றத்தின் நிர்வாகம் உட்பட அனைத்து விவகாரங்களிலும் அதற்கு பொறுப்பேற்கக்கூடியவர் தலைமை நீதிபதி தான். தனக்கு இருக்கக்கூடிய ஞானம், பொறுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்டுதான் அவர் தற்பொழுது செயல்பட்டு வருகின்றார். எனவே அவரது அதிகாரத்தில் தலையிட இந்த நீதிமன்றம் விரும்பவில்லை என்று கூறி அந்த வழக்கினை முடித்து வைப்பதாக கூறியிருக்கின்றார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய இந்த அதிகார போக்கு சம்பந்தமான விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் இந்த தெளிவினை கொடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்ததாக நீதிமன்றத்தின் முன்னால் இருக்கக்கூடிய கொலிஜியம் அமைப்பு வெளிப்படைத்தன்மை தொடர்பான விவகாரங்களில் நீதிமன்றம் எவ்வாறு கையாளப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இதுல இந்த மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் எனப்படும் அதிகாரம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைமை நீதிபதிக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் செல்லமேஸ்வர் உள்பட செய்தியாளர்களை சந்தித்த அந்த 4 மூத்த நீதிபதிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட வழக்குகளை ஒதுக்குவதில் அவர் பாரபட்சம் காட்டுறார் அப்படிங்கறதான் ஒரு முதன்மையான ஒரு குற்றச்சாட்டா அவங்க முன் வச்சாங்க. இந்த பாரபட்சம் பத்தி உச்சநீதிமன்றம் எதுவுமே சொல்லலையா?
அதாவது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர் பொறுப்புடன் உணர்ந்துதான் செயல்பட்டு வருகிறார் என்ற ஒரு விஷயம்தான் இருந்து வந்தது. அது மட்டுமில்லாமல் சுதந்திர இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாத வகையில் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நிகழ்ந்தது. அது தற்பொழுது பெரிய அளவில் இல்லாமல் நீர்த்து போய்விட்டாலும் கூட ஒதுக்கீடு செய்வதில் எந்த விதமான பாரபட்சமும் காட்டப்படுவது இல்லை என்ற ஒரு பிரதானமான ஒரு ஒருமித்த கருத்தை தான் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஏற்கனவே வழங்கப்பட்ட மற்ற 2-3 தீர்ப்புகளிலும் கூட தலைமை நீதிபதி அது போன்ற எந்த ஒரு விதமான பாரபட்சமும் காட்டுவது இல்லை என்றும் ஒவ்வொரு நீதிபதிக்கும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கக்கூடிய தகுதிகளின் அடிப்படையிலும், அதாவது ஒரு நீதிபதி சிவில் கேசுகளை விசாரிப்பார், ஒரு நீதிபதி இயற்கை சார்ந்த விஷயங்களை விசாரிப்பார், ஒரு நீதிபதி பொதுநல வழக்குகளை விசாரிப்பார், ஒரு நீதிபதி குடும்ப ரீதியிலான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வழக்குகளை விசாரிப்பார். எனவே அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வழக்குகளை ஒதுக்கீடு செய்து வருகின்றார். பாரபட்சங்கள் காட்டப்படுவது இல்லை என்றும் அவர் தனது ஞானங்களின் அடிப்படையில் தான் இந்த வழக்குகளை ஒதுக்கீடு செய்கிறார் என்றும் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள்.